ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கிற ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ பூரா பார்க்குறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின நியூ வீடியோஸ் அப்லோட் ஆனாலும், பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கிற வீடியோஸ் அப்லோட் ஆனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடச்சிடும். நீங்களும் அதுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கும் தனியாக வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த லிங்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து புதுசாக ரிலீஸ் ஆன ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து இந்த 2024 12வது நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் ஆகிருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்னு பார்க்குறப்போ 693. ரிலீஸ் ஆன டேட் 30/8/2024. ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கான பேர் பார்த்திங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன டேட்லேருந்தே அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆகிடுச்சு. 30/8/2024 இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் இருக்கிறப்ப அப்ளை பண்ணலாம். 28/9/2024 மிட்நைட் 12 மணி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ, நீங்கள் போட்ட அப்ளிகேஷனில் ஏதாச்சும் தப்பு இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நீங்கள் கரெக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டு பார்த்திங்கன்னா 2/10/2024 அந்த டேட்டு ஸ்டார்ட் ஆகிற டைமில் இருந்து 4/10/2024 ஓகேங்களா. அந்த டேட்டு எண்டு 12 மணிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 விதமான பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே தனித்தனி டேட்டாவுக்கு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா 18/11/2024 இதுக்கான எக்ஸாம் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 9:30 காலையில் 9:00லேருந்து மத்தியானம் 12:00 வரைக்கும் இந்த பேப்பர் 1 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 பார்த்திங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் நீங்கள் டிகிரியில் எடுத்த பேப்பர் ரிலேட்டடாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸை நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 எப்போ நடக்கும் அப்படின்ற டேட் சொல்லியிருக்காங்க. டைமிங் சொல்லலை. 18/11/2024 20/11/2024 இந்த பேப்பர் 2 பார்த்திங்கன்னா நடந்து முடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். யூனிட் ஹெட் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் கிரேட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷனில் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போஸ்ட் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் என்னென்ன கல்வி தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எவ்வளோ மார்க்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுதுன்ற முழு தகவலும் பார்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், யூனிட் ஹெட் டெப்டி மேனேஜர் கிரேட் கொடுத்துட்டாங்க. இது லெவல் 28 பே ஸ்கேல் கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேனேஜர் மெக்கானிக்கல், மேனேஜர் கெமிக்கல், அப்புறம் எலக்ட்ரிக்கல், மார்க்கெட்டிங். ஓகேங்களா. மேனேஜர்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜர் மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜர் இன்ஸ்ட்ருமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து டெப்டி மேனேஜர் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜர் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். காலேஜ் லைப்ரரின்னு கொடுத்துருக்காங்க. லா காலேஜுக்கு தனியாகவும் ஹையர் எஜுகேஷனுக்கு தனியாகவும் தனித்தனியாக இந்த லைப்ரரி காலேஜ் லைப்ரரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் தமிழ்நாடு மினிஸ்ட்ரி அண்டு மினரல்ஸ். ஓகே, மினிஸ்ட்ரி எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான். ஓகே. அடுத்து அக்கௌண்டிங் ஆஃபீஸர் கிளாஸ் 3 ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸு மேனேஜர் கிரேட் 3 ஃபைனான்ஸு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் சீனியர் ஆஃபீஸர் ஃபைனான்ஸ். அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியர், வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன்ட். ஓகேங்களா. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்டு, அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல்ஸ், அடுத்து டெக்னிக்கல் மெக்கானிக்கல், அடுத்து சிவில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 28 விதமான பதவிகள், 105 காலி பணியிடங்கள். ஓகேங்களா. பதவிகள் இத்தனை, காலி இடங்கள் இத்தனை. ஓகேங்களா. அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட்டை நம்ம பார்த்துடலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காலேஜ் லைப்ரரியனுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா 57 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டெசிட்டிவ் வீடியோவுக்கு ஏஜ் லிமிட் இல்லை. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் 57, நார்மல் பர்சனுக்கும் 57.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற இந்த மேனேஜர் கிரேடில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 32 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏஜ் லிமிட் இருக்குது, 32 ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறவங்களுக்கு, இந்த டிசபிலிட்டியாக இருக்கிறவங்களுக்கு 42, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கிறவங்களுக்கு 50, அப்புறம் டெசிட்டிவ் வீடியோவுக்கு ஏஜ் லிமிட் இல்லை. ஓகேங்களா, இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டு. ப்ளஸ் இது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அந்த இதுவும் கொடுத்துருப்பாங்க, ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த வெட்டினரி சர்ஜனுக்கும் 32, 42, 50 அந்த மாதிரி கேர் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் 34 இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த டெசிட்டிவ் வீடியோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேர் இஸ் எ நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து இது இப்போ இந்த இந்த ஏஜ் லிமிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகிரிக்கு தான் இந்த ஏஜ் லிமிட்டு. ஓகேங்களா, மற்றபடி மற்ற கேட்டகிரி இருக்கிற இந்த எஸ்சி, பிசி, எம்பிசி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாருக்குமே ஏஜ் லிமிட்டுன்னு ஒன்றும் கிடையாது. தேர் இஸ் அ நோ ஏஜ் லிமிட். இப்போ நம்ம பார்த்த அந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே இதில் இருக்கிற ஒரு சில அந்த அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 47 வந்து ஏஜ் லிமிட்டாக வச்சுருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 39, 55, 39 அந்த மாதிரி ஏஜ் லிமிட் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பார்த்தலாம். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் அண்டு பேச்சுலர் டிகிரி இன் தமிழ் லிட்ரேச்சர் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இந்த மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம். இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட். ஓகேங்களா, போஸ்ட் கிராஜுவேட் அதாவது பிஜியில் டிப்ளமோ நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸ்டேட் டெக்னிக்கல் எஜுகேஷன் இதில். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் அண்டர் கிராஜுவேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்புறம் சார்ட் அக்கௌண்ட் வந்து முடிச்சிருக்கணும், எம்பிஏ முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அக்கௌண்டிங் ஆஃபீஸர் கிளாஸ் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பாஸ்ட் வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷன் சார்ட்டட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். பெரும்பாலும் எல்லாமே இந்த சிஏ ரிலேட்டடாக இந்த ஃபைனான்ஸுன்னு வந்துச்சுனாலே எல்லாமே சிஏ இது மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. அப்புறம் காலேஜ் லைப்ரரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜி டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், இல்லைனா இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 55% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் இந்த ஹையர் எஜுகேஷன் முடித்தவங்களுக்கும் சேம் அதே தான். அப்புறம் இந்த நெட்டு செட்டு எல்லாமே முடிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸும் அவங்க வந்து கேட்குறாங்க. பிஹெச்டி, எம்ஃபில் இந்த மாதிரி ரெகுலரில் படிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாக்கும் ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் 2 டிபார்ட்மெண்ட்டுமே இது கேட்டிருக்கிறாங்க இல்லையா, ரெண்டுத்துக்குமே குவாலிஃபிகேஷன் ஒன்று தான். இந்த பிஹெச்டி லைப்ரரியன் இந்த மாதிரி ஏதாச்சும் நெட்டு செட் எது எக்ஸாம் சர்டிஃபிகேட் எழுதி வச்சிருக்கணும் போல இருக்குது, அது கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம படித்து பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் இதாக போகும். அது எப்படினாலும் நெட்டு செட்டு எக்ஸாமினேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெட்டு செட்டு ஸ்லெட்டு இது சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற போல தான் இருக்குது. ஓகேங்களா, அது பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ட்ரிபிள் அந்த மாதிரி வந்து முடிச்சிடும். செகண்ட் கிளாஸ் ஆச்சு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் ஹெட் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் கேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ அதே சேம் தான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் கார்பரேஷன் டீட்டெயில்ஸில் வர்ற அந்த கிரேட், இந்த மேனேஜர், ஃபைனான்ஸு, இந்த சேஃப்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி குவாலிஃபிகேஷன் தான், மெக்கானிக்கல், ட்ரிபிள், சிவில் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கேட்குறாங்க. ப்ளஸ்ஸு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட லெவல், ஒரு டன் அதாவது 20 டன் கெப்பாசிட்டி அந்த மாதிரி டன் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கேட்டகரிக்கு வந்து இந்த சிமெண்ட் கார்பரேஷன் இதில் வரவங்களுக்கு வந்து எலிஜிபிள் வரும். அதே போல் இந்த வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி அதை நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் லைட்டாக நீங்கள் வந்து தமிழில் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து தமிழ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெட்டினரி கவுன்சில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் மேனேஜர் மார்க்கெட்டிங்க்கு எம்பிஏ முடிச்சிருக்கணும். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இல்லை 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பதவிக்கேற்ற மாதிரி 5லிருந்து 10, 15, 18, 20 அந்த மாதிரி ஏஜ் லிமிட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறுது. ஓகேங்களா, அதே போல் உங்களோட சர்டிஃபிகேட்டு நீங்கள் படிச்சிருக்கிற பேட்டர்ன்ஸு இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறப்போ தான் டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணணுமா இல்லை வந்து நார்மலாக விட்டுட்டு அது கடைசியில் அப்லோடு பண்ணணுமா அப்படின்ற தகவல் தெரியும். அப்ளை பண்ணுற வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க, பெட்டர் தென் 3 அது மாதிரி இருந்தாலும் சரி தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறமேட்டு வந்து நம்ம
ஸோ எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 17 எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், நாகர்கோவில், கரூர், மதுரை, நாமக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர் இந்த மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நியர்பை இருக்கிற எக்ஸாம் சென்டர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம் ஷெடியூலில் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. SSLC தரத்தில் இருக்கும். 100 கொஷின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷினுக்கு 1 150 மார்க்கு. அப்புறம் பேப்பர் பியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்டில் 75 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆப்டிடியூட், அந்த மென்டல் ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 200 கொஷின்ஸு 300 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கு 3 மணி நேரம் நடக்க போகுது. ஓகேங்களா, அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து பேப்பர் இருக்க போகுது. அடுத்து பேப்பர் 2 வரும் பார்க்குறப்ப நீங்கள் என்ன மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்களோ அந்த பேப்பர் தான் வரப்போகுது. டிகிரி இல்லைனா பிஜி டிகிரி ஸ்டேட்டு 200 மார்க்குக்கு கொஷின். ஓகேங்களா, 200 கொஷின்ஸு 300 மார்க்கு 3 மணி நேரம். ஓகேங்களா, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 450 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 60 கொஷின்ஸு 60 மார்க்குக்கு வந்து இன்டர்வியூ. டோட்டலாக வந்து 510 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கம்ப்யூட்டர் பேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்னால் உங்களுக்கு மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் கம்ப்யூட்டர் நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வரும் போல் இருக்குது. CBT அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. CBT ஓகேங்களா, நம்ம கம்ப்யூட்டர்லேயே வந்து செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற முக்கியமான தகவல்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை முழுசாக வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்ப சொல்கிற போகிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலும் தனியாக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்கலாம், இல்லைனா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு அடுத்த வாட்டி சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.